அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். என் பெயர் ராஜேஷ்குமார். நான் லைம்லைட் ஃபோட்டோகிராஃபி என்னும் புகைப்பட நிறுவனத்தின் உரிமையாளர். நம் வடக்கு கோணம் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் நடைபெற்ற 31ஆம் ஆண்டு விழா மற்றும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற புனித அன்னம்மாள் வாழ்க்கை வரலாறு என்னும் அழகிய நாடகத்தை எங்கள் லைம்லைட் நிறுவனத்தின் சார்பாக இலவசமாக உங்களுக்கு பதிவு செய்து தந்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த அழகிய நாடகத்தை நம் வடக்கு கோணம் பகுதியை சார்ந்த குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருடைய முழு முயற்சி உழைப்பில் இது மிக சிறந்த முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக காலத்தால் அளிக்க முடியாத ஒரு பதிவாக உங்களுக்கு பதிவு செய்து தந்துள்ளோம். வாருங்கள், நாடகத்தை முழுமையாக காணலாம். வடக்கு கோணம் புனித அன்னம்மாள் ஆலய அன்பிய ஒருங்கிணையம் நடத்தும் மண்ணின் மைந்தர்கள் நடிக்கும் மாசற்ற மரியாவின் தாய் புனித அன்னம்மாள் கிறிஸ்தவ வரலாற்று நாடகம். யூதேயா நாட்டில் மக்கள் உண்மை கடவுளை விட்டு வெகு தூரம் சென்று விட்டனர். பாவத்தில் மூழ்கி கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு வந்தனர். தீய ஆவியின் தூண்டுதலால் புது புது தெய்வங்களை உருவாக்கி பலிப்பீடங்களை அமைத்து வழிபட்டு வந்தனர். தான் தேர்ந்தெடுத்த மக்கள் தன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டதைக் கண்டு கடவுள் வெறுப்புற்றார். இறைவாக்கினர்கள் வழியாக மக்களை எச்சரித்தார். நல்வாழ்விற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தார். இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களும் உண்டு. இறுதியாக இறைவன் பாவங்களிலிருந்து மக்களை மீட்க தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பப் போவதாக இறைவாக்கினர்கள் வழியாக அறிவித்தார். மீட்பரின் வருகையை யூத மக்களில் ஒரு பிரிவினர் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இறைமகன் தங்கள் வழியாக உலகத்தில் அவதரிக்க வேண்டும் என தங்களை தயாரித்து வந்தனர். இறைமகன் வருகைக்காக தன்னை தயாரித்து வந்தவர்களில் ஒருவர்தான் பெத்லகேம் நகரில் வாழ்ந்து வந்த அன்னம்மாள் எனும் இளம் கன்னி. அவரையே இறைவன் தேர்ந்தெடுத்தார். அவர் வழியாகவே மீட்பரின் தாய் மாசற்ற அன்னை கன்னிமரியாள் பூவுலகில் அவதரித்தார். புனித வாழ்வு வாழ்ந்த நமது பாதுகாவலி அன்னம்மாளின் வாழ்க்கை வரலாற்றை மாசற்ற மரியாவின் தாய் புனித அன்னம்மாள் எனும் நாடகமாக உங்கள் முன் படைக்கின்றோம். பாடுங்க.
உலகின் பரம்பொருளாய் விளங்கும் எங்கள் யாவே கடவுளே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். உமது மாட்சிமை பொருந்திய ஆற்றலால் உலகை காத்து வருகின்றீர். சிதறுண்டு கிடக்கும் இஸ்ரவேல் மக்களை என்றென்றும் அரவணைப்பவர் நீர். பாவத்தில் கட்டுண்டு கிடக்கும் மக்களை மீட்க இறைமகன் யூதேயா நாட்டில் பிறப்பார் என்று வாக்குத்தத்தம் அளித்தவரே, நீர் வாழ்க, நீர் வாழ்க. உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்கிறேன். உமது மீட்பின் திட்டத்தில் என்னையும் சேர்த்து கொள்ளும். அடியேனை உமது கருவியாக மாற்றும். உம்மை விட்டு விலகி செல்லும் எம் மக்களை அரவணைத்துக் கொள்ளும். அடியாள் அந்நாளின் அன்பான வேண்டுதலை ஏற்றருளும். எம் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். அன்னம்மாள், நீ அஞ்சாதே. நான் கப்ரியேல், இறைதூதன். அஞ்ச வேண்டாம். நீர் வணங்கும் ஆண்டவர் உமக்கு நற்செய்தி கூற என்னை அனுப்பியுள்ளார். இறைவனுக்கு என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். இறை தூதரின் வருகையால் இந்த இல்லம் களிப்படைகிறது. அனைத்தையும் படைத்த இறைவன் உமக்கு ஆசி வழங்குகிறார். நீர் மெஸ்ஸியாவின் வருகைக்காக வேண்டுவதை இறைவன் கண்ணுற்றுள்ளார். மெஸ்ஸியாவின் வருகையில் உமக்கும் பங்களிக்க உள்ளார். தாழ்நிலையிலுள்ள என் மீது கருணை காட்டிய இறைவா, உமக்கு கோடான கோடி நன்றி. இறைவன் அளித்த வாக்குறுதி நிறைவேறுகிறது. யூதா நாட்டு பெத்லகத்திலிருந்தே மீட்பர் பிறக்க உள்ளார். அடியேன் பேறு பெற்றவள். யூத முறைப்படி உனக்கு நிச்சயமான கணவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் வாழ்ந்து வரும் சுவக்கீன். அவரை நீர் மணமுடித்துக் கொள்வது இறைவனின் விருப்பம். இறைவன் விரும்பியபடி ஏற்ற காலத்தில் அனைத்தும் நிறைவேறும். உமது வேண்டுதலும் நிறைவேறும். எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். இறைவனில் ஒன்றித்து வாழ்வீர். வாழ்த்துக்கள். இந்நாள் என் வாழ்வின் பொன்னாள். இறைவாக்கு கேட்டு என் உள்ளம் பூரிப்படைகிறது, பேருவகை கொள்கிறது.
கடவுள். அவன்தான் உலகை படைத்தானாம். அவனுக்குத்தான் எல்லா ஆராதனையுமாம். இப்போது இந்த உலகம் எனக்கு அடிமை. நான் படைத்த பல்லாயிரம் தெய்வங்களே மானிடருக்கு தெய்வங்கள். இந்த மானிடர் மண்டியிடுவது உன்னிடம் அல்ல, நான் படைத்த தெய்வங்களிடம், என்னிடம். அந்த கடவுள் நம்மை ஒழிக்க திட்டம் தீட்டுகிறான். அலகையாய் நம்மை அலைய வைத்தவன். அவனது ஆணவத்தை அழிக்க வேண்டும். நமது கூட்டத்தை பாதாள உலகுக்கு விரட்டியவன் அவன். மிக்கரின் தாக்குதலுக்கு அன்று நாம் அடிபணிந்தோம். ஆனால் இன்று எங்கும் நமது கொடி பறக்கிறது. மக்களின் மனதை ஆட்சி செய்பவர் நாம் தான். நமது எண்ணங்கள் தான் மனிதர்களின் செயல்கள். இனி அந்த கடவுளால் நம்மை வெற்றி கொள்ள முடியாது. நமது ஆட்சியை வெல்ல முடியாது. நாம் பாதாளத்தில் பிடித்து வைத்திருக்கிற ஆன்மாக்களை மீட்டு விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல அந்த கடவுள் நேரடியாக மனித உருவெடுத்து வரப்போகிறானாம். இந்த உலகிற்கு அவன் அனுப்பிய ஆட்கள் பறைசாற்றுகின்றனர். செத்த ஆன்மாக்களை மீட்க நமது கோட்டைக்குள்ளே நுழையப் போகிறானா? மண்ணிலே மறித்து நமது கோட்டையை தகர்க்கப் போகிறானா? மனிதர்கள் நம் கைப்பாவையாய் இருப்பது வரை நம்மை அசைக்க முடியாது. காபிரியேல் தூதன் யூதேயா நாட்டுக்கு வந்து சென்றிருக்கிறான். மெசியாவின் வருகை நெருங்கிவிட்டது. நாசரேத்து சுவக்கின் நமக்கு எதிரியாயிருக்கிறான். அவனை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும். நமக்கு அடிமையாக இருக்கும் யாசினி, பெலட்டி இருவருக்குள்ளும் அலகைகளை அனுப்பி வைப்போம். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இந்த சுவக்கின் மட்டுமல்ல, கடவுளின் வருகைக்காக காத்திருக்கும் அனைவருக்குள்ளும் நமது அலகை கூட்டத்தை அனுப்பி வைப்போம். அவர்களின் மனக்கதவை திறக்க உலக மாயையை பயன்படுத்துவோம். வெற்றி நமக்கே. கடவுளை மண்ணில் அவதரிக்க விடக்கூடாது. ஒரு பெண்ணை வைத்து நமது தலையை நசுக்க திட்டமிடுகிறான். அந்த பெண் இந்த உலகில் பிறக்க கூடாது. அதற்கு ஒரே வழி, சோய்க்கு நன்னம்மாள் திருமணம் நடக்கக்கூடாது. அந்த திருமணம் நடக்காது. நம்மை நசுக்க அதிகாரம் பெற்றவள் பிறக்க மாட்டாள். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். இருக்கட்டும். நமது யூத மக்கள் பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்ட பிறகு நமது இனம் சிதறிப் போனது. சைரஸ் மன்னன் நமக்கு விடுதலையளித்த போது கொண்டாடினோம். நெகோமியாவுக்கு மன்னர் அளித்த ஆதரவால் ஜெருசலேம் மீண்டும் உருப்பெற்றது. ஆனால் இன்று பாபிலேயருக்கு அடிமைகளாக இருந்த நாம் இப்போது ரோமானியர்களுக்கு அடிமையாகி விட்டோம். ரோமையர்கள் ஆண்டாலும் ஏரோது மன்னர் தானே ஆட்சி நடத்துகிறார். ஆட்சி யாருடையதாகவும் இருக்கட்டும், மக்கள் மகிழ்ச்சியாக இல்லையே. மக்கள் கொண்டாட, விழாக்கள் நடத்தி மகிழ்ந்திருக்க புதிதாக கோயில் ஒன்றை கட்டப்போகிறோம். மகிழ்ச்சி என்பது மனதில் இருக்கிறது. உண்மை கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வேற்று தெய்வங்கள் எந்த பலனையும் தராது. கலிலேயா முழுவதும் புது புது தெய்வங்கள் வழிபாட்டுக்கு வந்துவிட்டது. அந்த தெய்வங்களுக்கு நடத்தப்படும் வழிபாடும் விழாக்களும் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. நமது கடவுள் நம்மை எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தேனும் பாலும் பாயும் கானான் தேசத்தை நமக்கு தந்தார்.
நாம் உண்மை கடவுளை கைவிட வேண்டாம். ஆ, நம் மகிழ்ச்சிக்காக விதவிதமான விழாக்கள் கொண்டாடவே சிலைகளை நிறுவுவோம். தாவீதின் வழிவந்த ஆகாசு எருசலேமை ஆண்டபோது பாகால்களுக்கு வார்ப்புச் சிலைகளை செய்தான், தூபம் காட்டினான். எருசலேமின் எல்லா மூலையிலும் பலிபீடங்களை எழுப்பினான். தன் சொந்த பிள்ளைகளை தீக்கு இரையாக்கினான். அவனது முடிவு என்னவாயிற்று? சிரியாவின் மன்னன் அவனை முறியடித்தார். அரசர்களுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். நாம் மன்னர்கள் அல்லையே, மனிதர்கள் தானே. மன்னர்களும் மனிதர்கள்தான். கடவுள் முன் அனைவரும் சமம். ஏற்றத்தாழ்வுகள் மனிதனால் உருவாக்கப்பட்டது, கடவுளால் அல்ல. இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது என்றால், மனிதனை படைத்தது கடவுள் என்றால், ஏற்றத்தாழ்வுகளை யார் படைத்தது? நமக்குள் ஏன் இந்த விவாதம்? நாங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க, இயற்கையையும் அமைதிப்படுத்த, இயற்கையின் சக்தியையும் வழிபடுவோம் என்று கூறுகிறோம். உண்மை கடவுளோடு சேர்த்து இயற்கை சக்தியின் உருவங்களையும் வணங்குவோம். உண்மை கடவுள் மானிடனாய் அவதரிக்கப் போகிறார் என்பதற்கான தயாரிப்பில் இருப்பவன் நான். மெசியாவின் வருகைக்காக தவ வாழ்க்கை வாழ்பவன். நீங்கள் தவறான வழியில் செல்கிறீர்கள். நாம் வாழப் பிறந்தவர்கள், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். சுவக்கின், நீ கூறுகின்ற உண்மை தெய்வம் என்பது ஒரு மாயை தோற்றம். கண்முன் உள்ள தெய்வங்களை விட்டுவிட்டு கண் காணாத கடவுளை மட்டும் வணங்குவது முறையோ? நீங்கள் எவ்வளவு கூறினாலும் என் கொள்கையிலிருந்து விலக மாட்டேன். தயவு செய்து என்னை விட்டு விலகுங்கள். சுவக்கீன், நீ எங்களை அவமானப்படுத்தி விட்டாய். இதற்கான விளைவை நீ சந்திப்பாய். ஆண்டவரே, உமது அன்பு மாறாதது, என்றும் நிலையானது. என்றென்றைக்கும் உள்ளது உமது பேரன்பு. ஆம் ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, நீர் என் பக்கம் இருப்பதால் நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? என்றென்றும் உள்ளது உமது பேரன்பு. சுவக்கீன், அஞ்ச வேண்டாம். நான் ஆண்டவரின் தூதர் கப்ரியேல். ஆண்டவர் உன் வேண்டுதலுக்கு செவிமடுத்துள்ளார். நான் ஆண்டவரின் அடிமை. உமது வார்த்தையை கேட்கிறேன். இறைவன் மனுவாய் அவதரிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. அதற்கான ஆயத்தம் தொடங்கிவிட்டது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? உமது தூதரின் வார்த்தையை உமது வார்த்தையாக ஏற்றுக்கொள்கிறேன். இறை ஆசிரால் நிறைந்துள்ள நீர் இறை நெருக்கத்தை கைவிட வேண்டாம். உம்மை போல் இறை அன்பிலும் பிறரன்பிலும் நிறைந்துள்ள அன்னாள் பெத்லகேமில் வாழ்ந்து வருகிறார். அவர் உமக்குரியவர். அவரை நீர் மணந்து கொள்வது இறைவனுக்கு விருப்பமானதாகும். இறைவா, இறைவா, என்னை வைத்து ஏதோ திட்டம் வைத்துள்ளீர். எதுவாக இருந்தாலும் அது உலக நன்மைக்காகவே இருக்கும். உமது விருப்பத்தை உடனே நிறைவேற்றுகிறேன். வாருங்கள், வாருங்கள். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? நான் தங்கள் மகளை மணமுடிக்க விரும்புகிறேன். பரிசுப் பொருட்களோடு வந்திருக்கிறேன். இறைவன் அருள் இருந்தால்
திருமணம் நிச்சயமாகும். நமது யூத முறைப்படி மணமகனை மணமகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தை மணப்பெண்ணுக்கு வழங்குங்கள். இளைஞனே, என் மகள் உன்னை மணமகனாக தேர்வு செய்து விட்டாள். இனி நீயே அன்னம்மாளுக்கு உரியவன். பரிசு பொருட்களை கொடுங்கள். எங்கள் இல்லத்தின் மணமகளுக்கு தனி அறை ஏற்பாடு செய்துவிட்டு விரைவில் வந்து மணமகளை நான் அழைத்துச் செல்வேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே உமக்கு நன்றி. என்றென்றும் உள்ளது உமது பேரன்பு. தம்பிலே, அவசரமா என்ன பார்க்கணும்னு சொன்னியாம என்ன விஷயம்? வேற என்ன விஷயம்? எல்லாம் அந்த சுவைக்கின் விஷயமாத்தான். சுவைக்கின் நம்ம திட்டத்துக்கு சம்மதம் தெரிவித்து விட்டானா? அவனாவது நம்ம திட்டத்தை ஏத்துக்கிறதாவது. பெத்லகேம் போய் அன்னம்மாங்கிற பெண்ணை நிச்சயம் செய்துட்டானா. அவளும் இவனை போல் பக்தியில முத்துனவளாம். அப்படின்னா இதை கண்டிப்பா முறியடிச்சுத்தான் ஆகணும். ஏற்கனவே நாசரேத்தூர் மக்கள் பலர் கடவுள் வரப்போகிறார் என பித்து பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை வளரவே விடக்கூடாது. முளையிலேயே கிள்ளி எறிஞ்சாத்தான் சரிபடும். மணமகளை நிச்சயம் பண்ணிட்டாலே திருமணம் கிட்டத்தட்ட முடிஞ்சது மாதிரி. ஆமா, இதுல யாராவது ஒருத்தர் மனமுறிவு கேட்டாதான் இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்க முடியும். படக்கு படக்குன்னு சுவக்கின் மனசை மாற்றவே முடியாது. மணப்பெண்ணின் மனசைத்தான் மாற்றணும். மணப்பொண்ணும் ரொம்ப பக்திமான்னு கேள்விப்பட்டோம். ஆமா, அதனால அவ மனசையும் மாற்ற முடியாது. ஓஹோ, இப்படி பண்ணா என்ன? எப்படி? பொண்ணோட அப்பா மனசை மாத்திட்டா? அப்படின்னா உடனே நாம பெத்லகேம் புறப்படணும். உடனே செல்றோம், வெற்றியுடன் திரும்புறோம். வாருங்கள், நீங்கள் யாருன்னு தெரிந்து கொள்ளலாமா? வேணா, எங்களை உமக்கு தெரியாது. ஆனா நீர் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க நாசத்திலிருந்து வர்றோம். நாசரேத்திலிருந்து வர்றோம். எங்களை எங்க ஊர்ல யோக்கியன்னு சொல்லுவாங்க. ஏதாவது தகவல் கொண்டு வந்திருக்கிறீர்களா? தகவல் தான், ரொம்ப முக்கியமான தகவல் தான். கொஞ்சம் அதிர்ச்சியானதும் கூட. நெஞ்சு வடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பதட்டப்படாம கேட்கணும். ஓய் அண்ணா, உம்ம மகளை நிச்சயம் செஞ்சிட்டு போனானே சோக்கின், அவனை பத்தி விசாரிச்சுதான் முடிவு செய்தீரா எப்படி? என்ன சொல்கிறீர்கள்? எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அண்ணா ஒய், அவன் ஒரு நோயாளி ஒய். சுகரு, ப்ரெஷரு அப்படின்னு எல்லா நோயும் அவன்கிட்ட இருக்கு. சீக்கிரமே பெட்டிக்கு அளவெடுக்க வேண்டியிருக்கும். கொஞ்ச நாள்லே போய் சேர்ந்துருவான். அவனுக்குள்ள இருக்கிற நோயை கண்டுபிடிக்கவும் முடியாது, குணப்படுத்தவும் முடியாது. அப்படி ஒரு வைத்தியர் இந்த உலகத்துல கிடையாது. இவ்வளோ பெரிய விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிருக்கான்னா என்ன மனுஷங்கப்பா மனுஷங்க. நம்மள மாதிரி எல்லாம் அவனு நல்லாவா சொல்லுவான்? நம்ம யோக்கியனுங்களாச்சே. நாங்கள் மனிதர்களை நம்புபவர்கள் இல்லை, கடவுளை நம்புபவர்கள். கடவுள் செய்ய சொன்னால் செய்வோம். கடவுளின் விருப்பம் அறிந்துதான் எதையும் செய்வோம். இவன் வழிக்கு வரமாட்டான். ஓய் அண்ணா போய் அவனு பயில்ஸ் வேற இருக்குவோய்.
பின்னால நீர் வருத்தப்படாதா இப்போ உன் முன்னால வந்து சொல்றோம். சுவக்கின் கடவுளின் பிள்ளை. நாங்கள் அவன் உடலை பார்க்கவில்லை, உள்ளத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுடன் இருக்கிறார். கடைசியில கடவுள் கடவுள்னு பெத்த மூழ்க வாழ்க்கையை நாசம் பண்ண போறாயிரும். நாங்கள் கடவுளை வார்த்தையால் மட்டும் வழிபடுபவர்கள் அல்ல, வாழ்க்கையே கடவுளுக்காக வாழ்பவர்கள். நாங்களும் கடவுளை நம்பி வாழ்பவர்கள் தான். அதனால தான் உங்ககிட்ட வந்தோம். உம்ம மக வாழ்க்கை மேல எங்களுக்கு அப்படி ஒரு அக்கறை. உமக்குத்தான் சொன்னா புரிய மாட்டேங்குது. உங்கள் வருகைக்கு நன்றி. நீங்கள் செல்லலாம். புரியல. தம்பிலே, வெளியே போங்கலேன்னு சொல்றாரு. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கேட்கலன்னா நாசமாக போட்டோம். ஒரு சம்பந்தத்தை மாற்ற நாம் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய இருக்கு. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. வியத்தகு முறையில் நம்மை வழிநடத்தும் நமது ஆண்டவர் புதிதாய் மணவாழ்வை துவங்கும் இம்மணமக்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம் முன்னோருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை என்றென்றும் நினைவு கூர்வோமாக. ஆண்டவர் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் வாழும் ஸ்வெக்கீனுக்கும் யூதேயா நாட்டு பெத்லெஹேமைச் சேர்ந்த அன்னம்மா ஆகிய இருவருக்கும் இன்று திருமண ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. ஆண்டவர் முன்னிலையில் செய்யப்படும் இந்த ஒப்பந்தம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸ்வெக்கீன், அன்னம்மாள் இருவரும் இந்த திருமண ஒப்பந்தத்தை உறுதி செய்ய மோதிரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். விருந்திலும் நடனத்திலும் கலந்து கொள்ளுங்கள். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ணு பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு.
செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சேர்ந்துருச்சு ஜோடி ஒன்னா ஆயிருச்சு மேல சத்தம் கெட்டுருச்சு மேகம் கருத்திருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மணம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே. திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம். ஊர்வலத்தில் வந்த யார் கூரடி அம்மா அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா பாரடி அம்மா. கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கு கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கு வாங்க வாங்க என்று சொல்லணும் சொல்லி சொல்லி வாயு வலிக்கணும் வந்தவங்க வயிறு நிறையணும் வாழ்த்து சொல்லி நெஞ்சு நிறையணும் ஒரு நாள் கூத்து என்றுதான் இந்த கல்யாணத்தை உனக்கு யாரு சொன்னது திருநாள் பாட்டு என்றுதான் இந்த கல்யாணத்தை திருக்குறள் நேத்து சொன்னது. மனசோ இப்ப தந்தி அடிக்குது மாமன் அடிக்கு மத்தல டம் 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 சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது ஆச பொண்ணுக்கு அச்சது டம் 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 புதுசா ஒரு வெக்கம் முளைக்குது குடிச்சா ஒரு வெப்பம் அடிக்குது வேட்டி ஒண்ணு சேலையத்தான் கட்டி விட்டு சிக்கி தவிக்குது மாற ஆண்டவரே, அன்னம்மாவை எனக்கு அளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் விளைவித்த விளைபொருளில் கிடைத்த வருவாயில் 1/3 உமக்கு காணிக்கையாக வழங்குகிறோம். ஏழை எளிய மக்களுக்கு 1 பங்கும் எங்கள் வாழ்வுக்கு 1 பங்குமாக பிரித்து அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்வீர் ஆண்டவரே. ஆண்டவரின் அடியாளுக்கு உமது ஆசீரை அள்ளி வழங்கியுள்ளீர். நாங்கள் உமது வருகைக்காக காத்திருக்கின்றோம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத் தவறாத ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டுதோறும் நாங்கள் உமது கூடாரமான இந்த எருசலேம் கோயிலுக்கு வந்து எங்கள் காணிக்கையை செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் அருங்கொடையாக மழலை செல்வத்தை அளித்தருளும். என்னை பேறு பெற்றவளாக ஆக்கியருளும். நாங்கள் உமது வருகையை எதிர்பார்த்து வாழ்பவர்கள். நீர் தரும் குழந்தையை உமக்கே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வயிற்றில் பிறக்கும் குழந்தை மாசற்றதாக இருக்க வேண்டும்.
அதற்காக எங்களை தூய்மைப்படுத்தும். நாங்கள் என்றும் உமது வழியில் நடக்க ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு உகந்த வாழ்வு வாழ எங்களை ஆசீர்வதியும். என்று உமது பிள்ளைகளாக வாழ அருள்தாரும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதாவது விசேஷமா? நான் எதை சொல்லுவேன்? நாம கட்டிய கோயில்களின் விழாக்கள் கலிலேயா எங்கும் பரபரப்பா பேசப்படுறத சொல்வேனா? ரோமானியருக்கு ஏரோது மன்னன் நம்மையெல்லாம் அடிமையாக்குறத சொல்வேனா? நம் மக்கள் பல நாடுகளில் சிதறுண்டு கிடப்பதை சொல்வேனா? இல்ல நம் பகைவன் சுவைக்கின் படம் அவலத்தை சொல்வேனா? நிறுத்து நிறுத்து, கடைசியா சொன்னியே அதை திரும்ப சொல்லு, என் காது குளிரட்டும். நம்ம பகைவன் சுவைக்கின் படம் அவலத்தை சொன்னேன். கொஞ்சம் விவரமா சொல்லிடா. நம்ம பேச்ச கேட்காம நாசமா போனானே அந்த சுவைக்கின், அவனுக்கு என்னடா பிரச்சனை? ஏன் தெரியாதது போல கேட்கிய? சுவைக்கின் பிரச்சனை உலகத்துக்கே தெரியுமே. அது எனக்கும் தெரியும். என்ன இருந்தாலும் ஓவாயால நீ சொல்றது கேட்கும் போதாண்டா எங்க அது குளிருது, உள்ள மகிழுது. சரியப்பா சொல்றேன், ஆசை தீர கேட்டுக்கோ. சொல்லு சொல்லு. சுவைக்கின் அண்ணம்மாவுக்கு கல்யாணமாகி 20 வருஷம் உருண்டு போயிடுச்சு. ஆனாலும் பாரு, கொஞ்சி குழாவ ஒரு குழந்தை கிடையாது, கிடைக்கவும் செய்யாது. அவளை மலடி மலடின்னு தூற்றி தூற்றி இந்த உலகமே காரி துப்புது. இந்த நேரம் அண்ணமாவின் அப்ப அந்த கிழமை அரமன்றம் இருந்திருக்கணும், அவமானப்படுத்தி இருக்கலாம். பாவன் செத்து போயிட்டான். செத்தவனை விட்டு தொலை, இருப்பவனை பார்ப்போம். இருக்கவனை பார்க்கறதுக்கு தானே நாம தூண்டி விட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்கள இன்னும் அவமானப்படுத்தணும். அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். தம்பிடே, அதுக்கு நானும் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். வருஷம் சுவக்கினவன் பொண்டாட்டி அன்னம்மாளும் எருசலேம் கோயிலுக்கு போவாங்க. கோயிலில் காணிக்கையும் வைப்பாங்க. காணிக்கையை தேவாலய குருக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தால் வேற என்ன நடக்கும்? அவமானப்படுவான். அவன் அவமானப்பட்டு தூக்கு போட்டு சாவணும், அதை நாம் பார்க்கணும். அதுக்குதான் இசாக்கருங்கிற குரு எருசலேம்ல இருக்காரு. அவரும் நம்மள மாதிரி தான் யோக்கியன்னு சொல்லவா? ஐயோ மகா யோக்கியர். எனக்கு அவரை நல்லாவே தெரியும். அவரை வச்சுத்தான் இந்த திட்டத்தை நாம சாதிக்கணும். ஆண்டவனின் அடிமையை அள வைத்து ஓட ஓட விரட்ட வேண்டும். அப்புறம் ஏன் வெயிட்டிங்கு? உடனே கிளம்புவோம் எருசலேமுக்கு. எவ்வளவு நல்ல காரியங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி அம்புடுதான். இந்த ஊர் நாசமா போகணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது அடியார்களாகிய நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிறோம். 20 ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லாமல் தவிக்கிறோம். நாங்கள் உம்மை என்று யாரிடம் போவோம்? யாரிடம் போவோம்? உமது இரக்கம் மேலானது. நாங்கள் என்றும் அவநம்பிக்கை கொள்ள மாட்டோம். உமது திட்டம் எதுவோ அதற்கு அடிபணிய சித்தமாக இருக்கிறோம். சித்தமாக இருக்கிறோம். எம் இறைவா, கல்லடிப்படலாம், சொல்லடிப்படக்கூடாது என்பார்கள். ஓரார் சொல்லடியால் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனாலும் உமது வருகையை முன்னிட்டு ஆயத்தமாகவே இருக்கிறோம். நீரே எங்களுக்கு ஆறுதல், எங்கள் அவமானங்களை மகிழ்ச்சியாக மாற்றும்.
எங்கிருந்து வருகிறீர்கள்? குருவே, நாங்கள் நாசரேத்தூரிலிருந்து வருகிறோம். ஆண்டுதோறும் வந்து காணிக்கை செலுத்திவிட்டு பலிகளை ஒப்பு கொடுத்து வந்துள்ளோம். எங்களை ஆசிர்வதியுங்கள். தனியாக வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் எங்கே? எங்களுக்கு பிள்ளை பேறு இல்லை. 20 ஆண்டுகளாக இதற்காக மன்றாடுகிறோம். ஆனாலும் கடவுள் கருணையுடன் எங்களை உற்று நோக்குவார் என்று நம்புகிறோம். நீங்கள் கடவுளின் கருணைக்குரியவர்களாக அல்ல, சபிக்கப்பட்டவர்கள். பிள்ளை பேர் என்பது கடவுளின் வரம். அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லை. ஆலயத்தை அசுத்தப்படுத்தாதீர்கள். உங்கள் வேண்டுதலை ஆலயத்திற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, நாங்கள் கடவுளால் தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கடவுள் எங்களை மிகுதியாக அன்பு செய்கிறார். இந்த ஆலயத்தின் குரு என்ற முறையில் சொல்கிறேன். நீங்கள் காணிக்கை செலுத்தவும் பலி செலுத்தவும் தகுதி இல்லாதவர்கள். ஆண்டவரின் சினத்தை வாங்கிக் கொள்ளாதீர்கள். ஆலயத்தை விட்டு வெளியேறுங்கள். நமது ஆண்டவர் எதிரிகளின் மீதுதான் சினம் கொள்வார். நாங்கள் அவர் வார்த்தைப்படி நடப்பவர்கள். எங்களை காணிக்கை செலுத்த அனுமதியுங்கள். ஆலயத்தின் உள்ளே நுழைய உங்களுக்கு அனுமதி இல்லை. ஆலய வாயிலேயே நின்று வழிபட்டு செல்லுங்கள். என் நிறைவா, நாங்கள் உமது அன்பு கட்டளைக்கு பணிந்தல்லவா இத்தேவாலயத்தில் பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்த வந்தோம். இவ்வாலய குரு எங்களை இழிவுபடுத்தி எங்களை அவமானப்படுத்துகின்றனரே. எங்கள் மீதுள்ள பாவக்கரை முழுவதுமாக நீங்க நாங்கள் இழிவுபடுத்தப்படுவதும் அவமானப்படுத்தப்படுவதும் துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுவதும் சரியானதே. இன்பமும் துன்பமும் அவமானமும் எங்களை வந்தடைவது உமது சித்தமானால் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். இந்த கண்ணீரால் என் பாவங்களை கழுவி தூய்மையாக்கும். அனைத்தையும் படைத்த இறைவா, இவ்வுலகில் நீர் செய்ய இருக்கின்ற நன்மையின் பொருட்டு எனது துயரையும் எனது துணைவியார் அன்னம்மாவின் துயரையும் கண்ணோக்குவீர். அடியவர்களாகிய நாங்கள் உமது அன்பையும் ஆசீரையும் பெற தகுதியற்றவர்களாயினும்
உமது அன்பு பிள்ளைகளை ஒருபோதும் புறக்கணிக்காதீர், ஒருபோதும் புறக்கணிக்காதீர். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகிய எங்கள் முன்னோர்களின் கடவுளே, உம் அடியார்களாகிய எங்களையும் கருணையுடன் கண்பாரும். உம் அளவற்ற கருணையால் நாங்கள் அருள் பெற்று எங்களுக்கு ஏற்பட்டுள்ள அவப்பெயர் நீங்கி பெருமையுடன் வாழ எங்களுக்கு மழலை செல்வம் தந்தருள்வீராக. அன்பு தெய்வமே, நாங்கள் உமது வருகை எதிர்நோக்கி உமக்கு அடிபணிந்து வாழ்பவர்கள். உமது மேலான கருணை எங்கள் மீது தங்கட்டும். நீர் செய்யும் புதுமையால் எங்களுக்கு புது வாழ்வு பிறக்கட்டும், புது வாழ்வு பிறக்கட்டும். நானும் அன்னம்மாவும் உமக்காக வாழ்கிறோம். நீர் எங்களுக்கு தரும் குழந்தையை உமது பணிக்காக வளர்ப்போம். உமது கருணையால் பிறக்கும் குழந்தையை உமது தூய பணிக்கென்று எருசலேம் தேவாலயத்திற்கே அர்ப்பணிப்போம். என் மனைவி அன்னம்மாவை பேருடையவளாக்கும் ஆண்டவரே, பேருடையவளாக்கும், பேருடையவளாக்கும் ஆண்டவரே, பேருடையவளாக்கும். சுவக்கீன், கலங்காதே. நீதிமானாகிய உன் கனிவான மன்றாட்டை ஆண்டவர் பரிவுடன் கேட்டருளியுள்ளார். உமது மனைவி அன்னம்மா இறையருளால் கருதாங்கி ஓர் அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு மரியா என்று பெயரிடுவீர். என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் மனதை குளிர வைத்துள்ளீர், என் மனதை குளிர வைத்துள்ளீர். என்றென்றும் உமக்கு மகிமையுண்டாவதாக. சுவக்கீன், நீவீர் இறைவனுக்கு அளித்த வாக்கின்படி குழந்தை பிறந்ததும் இறைவனுக்கென்று அர்ப்பணித்துவிட வேண்டும். அக்குழந்தை இறையாற்றலை பெற்றதாக இருக்கும். இறைவனுக்கு நன்றி செலுத்த எருசலேம் தேவாலயம் விரைவீர். ஆலயத்தின் முக்கிய வாயிலில் அன்னம்மாவை காண்பீர். இதுவே இறைவாக்கின் அடையாளம். இக்குழந்தையின் வருகையால் வானமும் பூமியும் மகிழ்ந்து பாடும். ஆண்டவரே, ஆண்டவரே, தாழ்நிலையில் இருந்த எங்களை பேறு பெற்றவர்களாக்கிவிட்டீர். உமது மகிமையை என்றென்றும் போற்றி புகழ்கிறேன், போற்றி புகழ்கிறேன். கண்ணின் மணி போல் இந்த உலகத்தை காத்து வரும் இறைவா, அடியேன் உள்ளம் நொறுக்கப்பட்டாலும் நான் உம்மை விட்டு என்றும் பிரியேன். எனது நம்பிக்கையால் நான் வலுக்குன்றாமல் என்றும் உமக்காக வாழ்வேன். சோதனைகளும் வேதனைகளும் என்றும் என்னை புடம்போட்டு தூய்மைப்படுத்தும். நீர் தூயவர், தூயவர். உமது பிரசன்னம் என்னை பரவசப்படுத்துகிறது. ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதை உணர்கிறேன். எனக்குள் புது இரத்தம் பாய்கிறது. என் உள்ள மகிழ்கிறது, பேரானந்தம் பரவுகிறது.
அன்னம்மா, நீ பேறு பெற்றவர். உங்கள் கனிவான வேண்டுதலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இழிவு வந்து சேர்ந்த போதும் அவநம்பிக்கை கொள்ளாமல் இறைவன் மீது உறுதியான பற்று கொண்டு விளங்கினீர்கள். உங்களுக்கு இறைத்தன்மை உள்ள ஓர் அழகிய பெண் குழந்தை பிறக்கும். அமல உற்பவமாய் பிறக்கும் இந்த குழந்தையே உலக மீட்பரின் தாய். அன்னம்மா, இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார். உன் திருவயிற்றில் உதிக்கும் குழந்தைக்கு மரியா என்று பெயரிடுவீர். அவர் தூய ஆவியால் நிறைந்தவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். குழந்தை பேறு அடையும் செய்தி சுவக்கீனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அக்குழந்தைதான் உலக மீட்பரை பெற்றெடுக்கும் தாய் என்ற செய்தி அவருக்கு அறிவிக்கப்படவில்லை. இத்தேவ ரகசியத்தை நீர் பாதுகாக்க வேண்டும். உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்த இப்போதே எருசலேம் ஆலயம் செல். அங்கு முக்கிய வாயிலில் சுவக்கீனை சந்திப்பாய். இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நான் இப்போதே ஆலயத்துக்கு விரைந்து செல்கிறேன். எங்களுக்கு இறைவனளிக்கும் குழந்தையை இறைவனுக்கே அர்ப்பணிப்போம். என்றென்றும் இறைவன் போற்றப் பெறுவாராக. மீட்பரின் அன்னையை பெற்றெடுக்க நான் பேறு பெற்றவள். ஆண்டவர் என்னை பேறு பெற்றவர் ஆக்கிவிட்டார். நமக்கு குழந்தை வரம் தந்து விட்டார். நமது வேண்டுதல் நிறைவேறிவிட்டது. ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இறைவனின் தூதர் அறிவித்தபடி இன்றே நாம் முடிவு செய்வோம். நமக்கு பிறக்க போகும் குழந்தை ஆண்டவரின் ஆசீர் பெற்ற குழந்தை. குழந்தை பிறந்ததும் உரிய காலத்தில் ஆண்டவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்பது அவரது கட்டளை. ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நாம் படைக்கப்பட்டுள்ளோம். இறைவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது நமது கடமை. அன்னம்மா, ஒவ்வொரு தாய்க்கும் தன் குழந்தை மீது ஒரு கனவு இருக்கும். அதுபோல் உனக்கும் இருக்கும். பிஞ்சு குழந்தையை ஆலய மூப்பர்களிடம் ஒப்படைப்பது பற்றி உன் கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இறைவன் அவரது வல்லமையால் நமக்கு குழந்தை தர இருக்கிறார். நமக்கு பிறக்கப் போவது இறைவனின் குழந்தை. அக்குழந்தை இறைவனின் இல்லத்தில் தானே வளர வேண்டும். என்றும் நாம் இறைவனின் திட்டத்திற்கு கருவியாக செயல்படுவோம். மீட்பரின் வருகையை எதிர்நோக்கி செயல்படுவோம். காலம் நெருங்கிவிட்டது. மீட்பர் விரைவில் பிறப்பார் என என் உள்மனம் கூறுகிறது. நொறுங்கிய உள்ளத்திற்கு ஆறுதல் தரும் இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே. எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே. ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே. என் பாதி உயிரை திருப்பித் தரவே பறந்து வந்தாயே. இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை, நானும் உன் தாயே. அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே. எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே. ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே. என் பாதி உயிரை திருப்பித் தரவே பறந்து வந்தாயே. இந்த பாவி உன்னை
ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே என் பாதி உயிரை திருப்பித் தரவே பறந்து வந்தாயே இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் உன் தாயே. நினைச்சாலே மனசெல்லாம் கொதிக்குது. ஏண்டா தம்பி, ஏண்டா இவ்வளவு கோபமா இருக்க? நம்ம திட்டங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கிட்டான் அந்த சுவக்கின். மலடி மலடின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த அண்ணம்மா இப்ப தாயாக போறாளாம். தாயாக போறாளா? பிறக்க போகும் குழந்தைக்கு நிச்சயமாக சோக்கின் தந்தையாக இருக்காது அப்படின்னு ஒரு பொருளியை கிளப்பி அவளை விபச்சாரின்னு கல்லெறிஞ்சே கொல்ல வைக்கணும். நேற்று நம்ம தெய்வங்களுக்கு தூபம் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுதான் அவன் வேலையாச்சு. திடீர்னு எனக்குள்ள ஒரு வெறி. அந்த அண்ணம்மா குழந்தைய பெத்தெடுக்கப்படாது. அந்த குழந்தை இந்த மண்ணில் காலை வைக்கவே படாது. அவளை கொல்லணும் கொல்லணும்னு எனக்கு வெறி ஏறிக்கிட்டே இருக்கு. லே தம்பி, உன் வெறி அடங்கணும்னா நம்ம ஊர்ல குண்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா கிளவிகளையும் ஒரு லிஸ்ட் எடுப்போம். அவ வேசித்தனம் செய்யறான்னு ஊரெல்லாம் பொய்ய பரப்ப வைப்போம். பரப்புவோம். இதை அறிஞ்சு அவ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவளே சாவட்டும். சாவட்டும் சாவட்டும், அது ஒரு புறம் நடக்கட்டும். கட்டிங்கு கிடைச்சா கஷ்டத்தை மறக்கிற நம்ம அடிமைகள் 2 பேரை அவ வீட்டுக்குள்ள அனுப்பி ஊர் மக்களை எல்லாம் அழைச்சி விபச்சாரம் பண்றான்னு கையும் களவுமா பிடிக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திடுவோம். அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கு. ஏமா அவன் நான் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறாளே, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கிறான். என்ன செய்யறது? ஓ, அண்ணம்மா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாளா? வீட்டையே கொளுத்திட்டா? கொளுத்திடலாம், ஆனா பக்கத்து வீட்டுக்கும் தீ பரவுமே. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து உனக்கு தெரியுமில்ல, கொலையை புடுங்கி எடுத்துருவான். அப்படின்னா இன்னொன்னு பண்ணுவோம். என்ன? அவ வீட்டையே இடிச்சு தரமட்டாக்கிடுவோம். அதுவும் நல்ல யோசனை தான். பகல்ல உன கண்டிப்பா மாட்டிடுவோம். அத்த ராத்திரி 10 மணிக்கு நம்ம கடையை சாத்துனதும் கிளம்பிடுவோம். தம்பிலே, பல நாள் நம்ம பட்ட கஷ்டம் இன்னைக்கு தீர போகுது. நம்ம எதிரி இன்னையோட சாவ போறா. அவ வீட்டை இடிச்சு அவளுக்கு சமாதி கட்டிடுவோம். ஒரே கல்லுல 2 மாங்காய். அவளும் சாவ போறா, அவ வயிற்றுல இருக்கிற குழந்தையும் சாவ போகுது. கண்ணு போச்சு, கண்ணு தெரியல. ஐயோ ஐயோ, தம்பி எங்களா இருக்கிற நீ? தம்பி அண்ணா, எனக்கும் கண்கள் தெரியவில்லை. நீ எங்க இருக்கிறாய்? உன் கண்ணும் போச்சா? ஐயோ ஐயோ, கண்ணு தெரியாம இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. யாசனி அண்ணா, அந்த கடவுள் சுவக்கின் பக்கம் இருந்து நம்மை தண்டித்து விட்டார் என்று நினைக்கிறேன். இஸ்ரவேலின் கடவுளே, எங்கள் கண்களை இருள வைத்து விட்டீரே. உமது பேரொளி எங்கள் விழிகளை பறித்து விட்டதே. படைகளின் ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம். எங்களை மன்னித்து விடும், எங்களை மன்னித்து விடும். கண்ணு தெரியாத கபோதியானை விட்டாதையும் ஆண்டவரே. ஆண்டவரே, அழகையின் தூண்டுதலால் உமக்கு எதிராக செயல்பட்டு விட்டோம். உம்மை காண மறுத்தோம், கண்களை இழந்தோம்,
எங்களை மன்னித்து விடும் ஆண்டவரே, மன்னித்து விடும். அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி என் பொம்முனி, மம்முனி என் மின்மினி, உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. இருந்தும் நமக்குள் இது என்ன புது பேச்சு, இதயம் பேச எதற்கின்ற ஆராய்ச்சி. சிஞ்சலிஞ்ச சிஞ்சலிஞ்ச சிஞ்சலி, மஞ்சளிஞ்ச மஞ்சளிஞ்ச மஞ்சளி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். ரோஜா பூ கை ரெண்டும் காற்றோடு கதை பேசும், உன் பின்னழகில் பௌர்ணமிகள் தகதிமிதான் சதி பேசும். எந்த நேரமோயாந்த அழுகை, ஏன் இந்த முட்டைக்கால் தொழுகை, எப்போதும் இவன் மீது பால் வாசனை, என்ன மொழி சிந்திக்கும் இவன் யோசனை. எந்த நாட்டை பிடித்து விட்டான் இப்படியோ ரட்டின கால் தோரணை தோரணை. சிஞ்சலிஞ்ச சிஞ்சலிஞ்ச சிஞ்சலி, மஞ்சளிஞ்ச மஞ்சளிஞ்ச மஞ்சளி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். இக்குழந்தை தேவனின் குழந்தை. பிறந்த 65ஆம் நாள் இறைவனுக்கு காணிக்கையாக என்னிடம் ஒப்படைத்த போது எனக்குள்ளே ஒரு பரவசம் ஏற்பட்டது. இவள் இறைவனின் குழந்தை, உங்களிடம் வளர வேண்டும் என்பது இறைவனின் சித்தம். மரியா மனித சிந்தனையில் வளரக்கூடாது, இறை சிந்தனையில் மட்டுமே வளர வேண்டும். இறைவனுக்கு பணி செய்து வாழ வேண்டும், வளர வேண்டும். கவலையின்றி செல்லுங்கள், கண்ணின் மணி போல் அவளை பாதுகாப்பேன். உலக மீட்பரை என் கண்களால் கண்டபின்தான் கண் மூடுவேன். கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அன்னை மரியாள் இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வளர்ந்தார். கடவுள் குறித்த நாள் வந்தபோது கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி இறைமகன் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்றார். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று இறை வார்த்தைக்கு அடிபணிந்து இறை திட்டத்திற்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். இறைவன் இயேசுவை கருவில் சுமந்த நம் அன்னை பெத்லஹேமில் மார்கழி குளிரில் மாட்டுத் தொழுவத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார்.
உலகின் ஒளி, உலக மீட்பர் இதோ பிறந்துள்ளார். சங்கீதத்தை பாடு, ஆனந்தமா கூடு, பாலன் இயேசுவை நீ தேடு. பாட்டு பாடி ஆட்டமாடி புது பாட்டு பாடு, பாலன் இயேசு பிறந்ததாலே நீ சந்தோஷமாடு. ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் வாங்க, மர்ரி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம் வாங்க. எல்லோருக்கும் செய்தி, நம் பாலன் பிறந்த செய்தி, இதை கொண்டாடுவோம் வாங்க, இனி கொண்டாடலாம் நீங்க. எல்லோருக்கும் செய்தி, நம் பாலன் பிறந்த செய்தி, இதை கொண்டாடுவோம் வாங்க, இனி கொண்டாடலாம் நீங்க. வானதூதர் வாழ்த்து செய்தி சொல்லி சென்றனர், இடையர்களும் செய்தி கேட்டு மகிழ்ந்து நின்றனர். ஞானிகள் மூவருமே பார்க்க வந்தனர், பொன் வெள்ளி கோலம் வைத்து வணங்கி மகிழ்ந்தனர். நட்சத்திரம் பாரு, இடிகளை நீ தேடு, மணியோச கேளு, குழந்தை இயேசுவன் நீ பாரு. பாட்டு பாடி ஆட்டமாடி புது பாட்டு பாடு, பாலன் இயேசு பிறந்ததாலே நீ சந்தோஷமாடு. ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் வாங்க, மர்ரி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம் வாங்க. எல்லோருக்கும் செய்தி, நம் பாலன் பிறந்த செய்தி, இதை கொண்டாடுவோம் வாங்க, இனி கொண்டாடலாம் நீங்க. எல்லோருக்கும் செய்தி, நம் பாலன் பிறந்த செய்தி, இதை கொண்டாடுவோம் வாங்க, இனி கொண்டாடலாம் நீங்க. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Lord, bring us something important. Lord, bring us something
அன்பார்ந்த நண்பர்களே, அருமையான இந்த பதிவை அனைவரும் கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நம் வடக்கு கோணம் பகுதியை சார்ந்த குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பில் மிக சிறந்த முறையில் நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த புனித அன்னாள் அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவுக்கு மிக்க நன்றி. ஒரு சிறு வேண்டுகோள் அன்பிய நண்பர்களுக்கும் மற்றும் வடக்கு கோணம் ஊரை சார்ந்த நண்பர்களுக்கும். நண்பர்களே, உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகள் எதுவாயினும் அதில் சிறந்த முறையில் புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் நாங்கள் எடுத்து தருகிறோம். எங்களுடைய லைம்லைட் ஃபோட்டோகிராஃபி நிறுவனமானது கடந்த 10 வருஷத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5 கிளைகளோடு மிக சிறந்த முறையில் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். ஒரு வாய்ப்பு தாருங்கள், மிக சிறந்த முறையில் பதிவு செய்து தருகிறோம். நன்றி, மகிழ்ச்சி.